வானதூதரை நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள். 6ஆம் மாத கடவுள் கபிரியேல் என்னும் வானதூதரை நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவள் யோசேப்பு என்பவருக்கு மன ஒப்பந்தமானவள். அவள் பெயர் மரியாள். தூதர் அவளது இல்லம் சென்று, அருள் மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவள் கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணினார். தூதர் அவளிடம், மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்றார். இறைவனின் திருவுளத்தை மரியாள் ஏற்றுக்கொண்டார். தாவீதின் மரபிலே தோன்றிய யோசேப்பு கருவுற்றிருந்த தம் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார். தூதர் அவரது கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்றார். அது முதல் யோசேப்பு தன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொண்டார். அரசர் அகஸ்து சீசரின் கட்டளையின்படி யோசேப்பு தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு தம் பெயரை பதிவு செய்ய சென்றார். அப்போது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. தங்குவதற்கு விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. மாட்டுத் தொழுவத்தில் அவர்களுக்கு தங்க இடம் கிடைத்தது. மரியாள் அங்கே தம் தலைப்பேரான மகனை பெற்றெடுத்தாள். பாலன் பிறந்த செய்தியை அறிந்து கிழக்கு திசையிலிருந்து வந்த ஞானிகள் விண்மீன் வழிகாட்ட பாலனை காண சென்றார்கள். குழந்தையோடு தாய் மரியாவை கண்டு வணங்கினார்கள். தம் பேழைகளை திறந்து பொன்னும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள்.
செய்த